ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் குக் விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த தோசை பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்கு எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிடலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த தோசை ரெசிபிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க இந்த தோசை எப்படி பண்ணலாங்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தோசை செய்ய நம்ம அரிசி ஊற வச்சிடலாங்க. நம்ம எப்பயுமே சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசி தாங்க யூஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா 1 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இந்த அரிசியோட அளவு பார்த்திங்கன்னா 1/4 கிலோ. அரிசி பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் சேர்த்துடலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த தோசை பார்த்திங்கன்னா நம்ம காலையில டைமில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டே ஊற வச்சிடலாங்க. அப்படி இல்லை நம்ம நைட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஈவினிங் போல் ஒரு 4 மணிக்கு நம்ம ஊற வச்சா போதுங்க. ஒரு 2 மணி நேரம் இந்த அரிசி நல்லா ஊறினா போதும். ரொம்ப நேரம் இந்த அரிசி ஊறணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். அரிசியை நல்லா கழுவிட்டு அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அரிசி ஊறுறதுக்காக ஒரு 2 மணி நேரம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 2 மணி நேரம் கழித்து இப்போ பார்க்கலாம். பாருங்கள், அரிசி உளுந்து வெந்தயம் எல்லாம் நல்லாவே ஊறிருக்கு. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். தண்ணிலாம் நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். அரிசிலாம் ஃபஸ்ட்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். அரிசிலாம் சேர்த்ததுக்கப்புறமா பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்தா போதும். இது நல்லா மூடி போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நம்ம தோசை ஊற்றுற அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் இந்த மாதிரி. வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அரைச்ச இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். மாவு சேர்த்துட்டு மிக்ஸி ஜார் அலசி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துடலாங்க. இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக இட்லி சோடா சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம எப்பயுமே தோசை இட்லி செய்யணுன்னா பச்சரிசி புழுங்கல் அரிசி ரெண்டுமே சேர்த்து தாங்க செய்வோம். ஆனால் இந்த தோசை பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த அரிசி யூஸ் பண்ணி செய்யலாங்க. நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மாவு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு நல்லா துருவின கேரட் சேர்த்துடலாம். அடுத்து நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துடலாம். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி அதில் பாதி சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம். நான் பாதி தான் சேர்த்துருக்கிறேன். அடுத்தது இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பார்த்திங்கன்னா நீங்கள் பொடி பண்ணி கூட சேர்க்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இந்த மாவு பார்த்திங்கன்னா நீங்கள் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அரைச்ச உடனே செய்யலாம். தோசை பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வரும். தோசை இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக வேணும்னா இது கூடவே பச்சைப்பயிறு 1/2 கப் ஊற வச்சு நல்லா அரைச்சி இந்த மாவில் சேர்த்து நம்ம தோசை சுடலாங்க. அந்த டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் வச்சிடலாங்க. தோசைக்கல் நல்லா சூடானதுமே தோசை ஊற்றிடலாம். இதிலே நீங்கள் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றலாம். அதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை ஊற்றிட்டு இது கூட எண்ணெய் பட்ரு நெய் எது வேணாலும் ஊற்றலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் தான் ஊற்ற போகிறேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தலாம். சேர்த்துட்டு இந்த தோசையை ஒரு பக்கம் நல்லா வேக வச்சிடலாம். ஒரு சைடு நல்லா வெந்ததுமே அப்படியே திருப்பி போட்டுடலாம். அவ்வளோதான் பாருங்கள், 2 சைடுமே தோசை நல்லா வெந்துடுச்சு. இது அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சுட சுட இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு. நம்ம எப்பயுமே ஒரே மாவில் தோசை சுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த அரிசி ஊற வச்சு நம்ம தோசை சுட்டு சாப்பிட்லாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு தடவை நீங்கள் இந்த அரிசி ஊற வச்சு தோசை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இந்த தோசைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் எது வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். சாம்பார், புளிக்குழம்பு, தேங்காய் சட்னி, கார சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாங்க. எல்லா குழம்புக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இது வந்து சிம்பிளான ஈஸி பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபிங்க. நீங்களும் இந்த மாதிரி சாப்பாட்டு அரிசி ஊற வச்சு தோசை சுட்டு பாருங்கள். சுட்டு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் வீடியோ கீழே தெரியுற ரெட் கலர் சிம்பிள் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.